சகோதரனாய் துன்பம் போக்கும் தோழனாய் நமது பாவங்களினால் பல்வேறு பாடுகளையும் சித்திரவதைகளையும் கடந்து நமக்காய் ரத்தம் சிந்தி பலியானார். இயேசுவை தனியே விட்டு சென்ற சீடர்களாய் நாம் இராமல் நம்முடைய தன்னலம் அனைத்தையும் துறந்து இறுதி வரை அவரோடு இருந்து சிலுவையை தூக்குவோம். அவருடைய சாட்சிகளாய் பயணிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட துன்பங்களில் சிறிதளவையாவது நாம் ஏற்றுக்கொண்டு இந்த சிலுவை பாடுகளின் பாதையில் நாம் பங்கேற்கும் போதுதான் இந்த வழிபாடு நமக்கு பொருளுள்ளதாக அர்த்தம் நிறைந்ததாக அமையும். இயேசு கடந்து வந்த கடினமான பாதைகளை உருக்கமுடன் தியானித்து சிலுவ பாதையில் பங்கேற்போம். இறைவா, பேச்சால் பிறரை தீர்ப்பித்தோம், செயலால் பலரை தீர்ப்பித்தோம், மன்னியும். இனியாவது பிறரை குறை கூறுவதை கலைந்து நிறைகளால் மன நிறைவு பெற அருள்தாரும். ஆமென்.
பாடுபட்ட 7ஆம் ஸ்தலம். பாரசிலுவையை பரிதாபமாக சுமக்கும் இயேசுவை பாருங்கள். இந்த சிலுவை பழங்காலத்தில் அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்டது. ஆனால் இயேசு இந்த சிலுவையை சுமந்த பிறகுதான் அதற்கு மேலும் பெருமை சேர்ந்தது. அது அவமானத்தின் சின்னத்தில் இருந்து புனித சின்னமாக மாற்றப்படுகிறது. இயேசுவை போல தியாகம் நம்மிடம் இல்லை. எனவேதான் வேதனைகளும் சோதனைகளும் நம்மிடம் விதவிதமாய் தாசம் தேடுகின்றன. ஆகவே இயேசுவின் பொறுமையையும் சகிப்பு தன்மையையும் வர அவரிடமே வேண்டுவோம். ஜெபம். கருணை நிறைந்த இயேசுவே, உன் வேதனைகள் தான் காரணம் யூதர்கள் மட்டுமல்ல, நாங்களும் தான் என்பதை உணர்கிறோம். உண்மை தம்பியாக இயேசுவையும் சுமக்க மனநிலையை தாரும். ஆமென். எங்கள் தந்தையே, உமது பெயர் பெற்றுவிக்க, உமது ஆட்சி வருக, உமது சித்தம் உலகில் இருக்கிறது போல மண்ணிலும் நிறைவேறுக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 3ஆம் ஸ்தலம். பாரமான சிலுவை, தளர்ந்த மனம், அவமானகரமான பிரயாணம், இவை எல்லாம் அடுத்த பயணத்தில் ஒரு தடுமாற்றம். இவை நமக்கு சொல்லும் பாடம்தான் என்ன? இளமையான வாழ்வில் அடியெடுத்து பயணிக்க முற்படும் போது இணையதளம், கைபேசி, போதை என எதிராவது இளைய சமூகம் தடுமாற்றத்தை காண நேரிடுகின்றது. ஆன்ம பலம் வாய்ந்ததுதான், ஆனால் ஊருடலோ வலுவற்றது. தடுமாற்றம் இயற்கையானதுதான், ஆனால் தடுமாற்றத்தை சாதகமாக்கி கொண்டு அதிலேயே சுகம் காண்பது மனித இனமே அல்ல. உம்முடைய பயணம் என்ன சொல்ல காட்டுகின்றது? ஜெபம். இறைவா, தடுமாற்றம் எல்லாருக்கும் சொந்தமானது என்றாலும் தடுமாற்றத்தை சந்திக்கின்ற போது உம்மை கண்முன் கொண்டு லட்சியத்தை நோக்கிய பயணத்தில் மீண்டும் செல்ல வேண்டிய தூரம் அதிகம் என உணர்ந்து விழுந்தவுடன் சோர்ந்து போகாமல் மீண்டும் எழுந்து பயணத்தை தொடர அருள்தாரும். ஆமென்.
நேரத்தில் வேதனையோடு கண்ணீர் வடித்தாலும் கடவுள் சித்தம் இதுவென மௌனம் சாதிக்கிறாள். இதே உமது அடிமை என்று கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்தவளாய் தன் மகனுடன் பயணம் செய்தார். ஜபம். அன்பு இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் நாங்கள் பல நேரங்களில் தாயின் உண்மையான அன்பை உணராது அவமரியாதையாக அன்பின்றி பாசமின்றி நடந்து இருக்கிறோம். எங்களது தாயின் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். பிறருக்கு உதவும் உள்ளங்களை உயர்ந்த உள்ளங்கள். ஆபத்தில் உதவி செய்வதற்கு அவர்களை உதவி கேட்டு வருபவனுக்கு உள்ளதையெல்லாம் வரவில்லை என்றாலும் நல்ல கனிவுள்ள பண்புள்ள உள்ளத்தையாவது காட்டுபவனை உயர்ந்த மனிதன். சின்னஞ்செறியவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தாய் என்றவர் இயேசு. பிற துன்பத்தில் தவிர்க்கும் போதெல்லாம் நீ எத்தனை முறை அவர்களுக்கு உதவியுள்ளாய்? நாம் இதுநாள் வரைக்கும் கண்ணீருக்கும் உள்ளவர்களாக கையிருக்கும் உணவர்களாக எதையும் தட்டி கேட்கும் உரிமை இருந்தும் உரிமையை இழந்தவர்களாக வாழ்ந்து இருக்கின்றோம். அதற்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்கிறோம். ஜெபம். இறைவா, பிறருக்கு உதவும் மறந்தோம், உதவிகளை தடுத்தோம். இனியாவது நமக்கு உதவ முன்வந்த சீமோனாக வாழ வரத்தாரும். ஆமென்.
ஜெபம். இயேசுவே, உம்மை போன்று நாங்களும் மற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையை துன்புறும் பொழுது ஆறுதல் தருபவர்களாக மாற வரம் தாரும். ஆமென். விண்வெளியில் தேவன் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்வெளியில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுக. அருளிய மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 9ஆம் ஸ்தலம். இயேசு மூன்றாம் அறிக்கையை எழுதுகிறார். இயேசு தம்முடைய பாடுகளையும் மரணத்தையும் அவருக்கு ஏற்படுகிற குறிப்பையும் நன்கு அறிந்திருந்தார். அந்த குறிப்புகளுக்கு அவருடைய பலவீனங்கள் குறித்து என்றாரோ அவைகளையும் தாண்டி அவரால் எழுந்து நடக்க முடிந்ததற்கு காரணம் அவருடைய லட்சியமே. நமது வாழ்வில் ஒரு துணைமிக்க லட்சியம் தேவை. இல்லையெனில் லட்சியமில்லா வாழ்வு துடுப்பில்லா படகை கொண்டதாக மாறிவிடும். மனிதனை இதோ தடைகள் கொண்டு முடங்கி போன முழுதுறவற்ற மனிதனாக இருந்த தருணங்களை நினைப்பார். ஜெபம். ஓ இயேசுவே, நாங்கள் அனைவரும் உன் சிலுவையை சுமந்து கொண்டு உம்மை பின்தொடரவும் உமக்கு சார்ந்து வரவும் தேவையான ஆற்றலையும் அருளையும் ஊக்கத்தையும் தந்தருளும். ஆமென். விண்வெளியில் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்வெளியில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுக. அருளிய மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய
வாழ்வை மற்றவர்களுக்காக அர்ப்பணித்து உண்மையின் சாட்சிகளாக உமக்கு சான்று பகர வளர்ந்தாரும். ஆமென். ஆண்டவர்
அன்பை விதித்தவருக்கு, அருளை கொடுத்தவருக்கு, வாழ்வை கொடுக்க வந்தவருக்கு, வாழ்வாக மாறியவருக்கு ஏன் இந்த கொடூரம்? உண்மைகள் உறங்கலாம், மறைக்கப்படலாம், ஆனால் நிரந்தரமாக மாண்டு விடாது. மனித நேயத்தை புதைத்தாலும் அது சிதைந்து விடாது. சிந்தித்து செயல்பட மனிதனே நீ தயாரா? ஜெபம். அன்பின் கட்டளையை எமக்கு கொடுத்த இறைவா, அயலாரை அன்பு செய்யும் நல்ல உள்ளத்தை தாரும். இவ்வுலகை வாழ்வை நாடாமல் நித்திய வாழ்வை நாடி செல்ல அருள் புரியும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. சுவாமி விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்துடன் இளைப்பாற கடவுளே. ஆமென்.
வாசத்துக்காக நீங்கள் பயன்படுத்தும் ஆண்டவர்களோடு